நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். பெரியவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், மாசற்றவரே மை துதிக்கிறோம், ஆவிகளுக்கு விலகினவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளனே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை போக்கி காயங்களால் கனிவோடு நடத்திடுவே. கண்ணீரை போக்கி காயங்களால் கனிவோடு நடத்திடுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரபரக பலபர பலபர பலதர பரக பரி பலதரப. ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, இயேசு நல்லவர். ரக பர பலபர பலபரி பலதர ஷதரக பர பலபரிப. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. உள்ள தாளத்து உமக்கு நன்றி, நீ நல்லவர். ஹல்லேலூயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்பாடி நன்றி சொல்வேன், எப்பாடி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்பாடி நன்றி சொல்வேன், எப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுவோம். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையா ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையா ரட்சித்தீரே, கிருபையா ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்பாடி நன்றி சொல்வேன், எப்பாடி நன்றி சொல்வேன். நாமே எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர், எனக்காய் மீண்டு வருவீர்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நன்றி அப்பா, எத்தனை நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன், எப்பாடி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆதாயம் செய்வேன். வழி அடையும் போது மறுவழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ, எப்பாடி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எனவே எப்பாடி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆதாயம் செய்வேன். நன்றி அப்பா, ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, எங்கள் தெய்வமே, உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நீ நல்லவர். ஆமென். Baraka bala bari bala dara bara baraka bara bala dara bara bala dara bara dara nadaya nirpidume balatin aviye nadaya nirpidume balatin aviye nadaya nirpidume ஞானத்தின் ஆவியே நிரப்பிடுமே, ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே, இடமசைய பரக்க பலபரி பரதர பரக்க பரபலதரப உர பரஷதர பரக்க பலபரி பலதர உர பரக்க பரி பலதர பரக்க பரபரதிய பரபரபரபரப ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அபிஷேக தைலத்தினால் காயங்களை அபிஷேக தைலத்தினால் இருவாயின் பொற்கரத்தால் அசைவாடும் ஆவியே,
baraka bara barasha baraka bara barata. பாடும் Ura barata rabarashi baraka bara bara bara. Aviye masaya ullam niramba iraki varube. இடமசைய நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியானவரை வரவேற்பு. ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடி வருவான் தினமும் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அம்மே நன்றியப்பா. இன்பம் கொள்ளையில் நல்ல துணைவரமே சரிடம். நீ மன்பதை சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொல்லி மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை தூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மாலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேலையிலும் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேலையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேலையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேலையிலும் துதிப்பேன். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேலையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேலையிலும் துதிப்பேன். ஆமே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஆராதிப்போம். உள்ள தாளத்திலிருந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Baraka bara pala bari bala tara baraka bara pala bari rufro tara barasha baraka bala bala bari bala bala. Nandriyappa. Hallelujah. Messiah Yesu Raja avan meedir varugiraar. Endan naval teertha avan vedam varugiraar.
எனக்காகவே நான் தரிசிப்பேன். அவரோடு நான் என்று வாழ்ந்திடுவேன். மகிமை மகிமை அந்த நாள் மகிமை. மேசியா இயேசு ராஜா அவர் சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமா? ஆமென். எனக்காகவே இரத்தம் சிந்தின கரத்தை கண்டு நான் முத்தங்கள் செய்வேன். சிறந்த கரங்கள் கண்டு நானும் நன்றி சொல்வேன். அந்த நான் ஷபரகபலம் மேசியா இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார். எந்தன் நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன். அவரோடு நான் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள் மகிமை. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். தேவனின் வருகை துக்கமெல்லாம் சந்தோஷமாகவே மாறியே போகும். தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையா என்று மாறிடுமே. இன்று காணும் பாடுகள் இனிமேல் வருகின்ற மகிமைக்கு ஈடாகும். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்தன் நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன். அவரோடு நான் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள் மகிமை. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்தன் நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். இயேசுவுக்காய் நான் காத்திருக்கின்றேன். ஆயத்தமாய் எதிர்பார்த்திருக்கின்றேன். இயேசுவுக்காய் நான் காத்திருக்கின்றேன். ஆயத்தமாய் எதிர்பார்த்திருக்கின்றேன். இனியும் தாமதம் செய்யாரே. அவர் சொன்னபடியே வந்திடுவார். அந்த நாளில் அவரை கண்டு நானும் ஆடுவேன் பாடுவேன் துள்ளுவேன். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்தன் நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறாரே. சீக்கிரம் வருகிறவரே. எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்களிடுவேன். எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்களிடணும். சிலுவை சுமந்து நடந்த பாதம் விழுந்து நன்றி சொல்லிடுவேன். இந்த தியாகம் செய்த அன்பு முகமே காண ஏங்குகிறேன். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்தன் நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். நன்றி அப்பா. வேகமாய் வருகிறோம். நன்றி அப்பா. ரே பரக பரபல தர பரக பரே பல தர பரக. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. சொல்லுமா. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி 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 போற்றி.
சுகம் தருவி. யெகோவா ராப்பா போற்றி போற்றி எங்களுக்கு சுகம் தருவி. எங்களுக்கு சுகம் தருவி. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி 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 போற்றி. யெகோவா ஈரே போற்றி போற்றி எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே போற்றி போற்றி எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வி. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி 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 யெகோவா நிசியே போற்றி போற்றி எங்களுக்கு வெற்றி தருவி. ஆமென். யெகோவா நிசியே போற்றி போற்றி எங்களுக்கு வெற்றி தருவி. எங்களுக்கு வெற்றி தருவி. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. பிதாவே போற்றி 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 ரபரக பலபரக பரபர. யெகோவா ஷாலோம் போற்றி போற்றி சமாதானம் தருகின்றீ. யெகோவா ஷாலோம் போற்றி போற்றி சமாதானம் தருகின்றீ. போற்றி 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 போற்றி. நாம் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நன்றி அப்பா. ரபரக பரபல பரக பரபல தரபரக லோப்ரோக பரபல தரபரக பரபல பரபல பரபல. தில்லிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே உமக்கு ஓடி நன்றி ஐயா. உலகத்தில் எகிப்தாகி அடிமைத்தனத்திலிருந்து ஒளியான சேற்றிலிருந்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பிள்ளையாக உன்னதத்தில் அவரோடு வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். கூட்டிச் சென்றீரே உமக்கு ஓடி நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி அப்பா. ரபரக பரபல கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி அப்பா. பறையினின்று தண்ணீர் சுரந்தது, தாகம் தீர்த்தது, மனமும் போற்றியது, கர்த்தரை மனமும் போற்றியது. பறையினின்று தண்ணீர் சுரந்தது, தாகம் தீர்த்தது, மனமும் போற்றியது, கர்த்தரை மனமும் போற்றியது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா. உலகத்தில் ஆழத்திலிருந்து மரித்தாரே நமக்காய் உயிர் கொடுத்தாரே, அவரை உயர்த்திடுவோமே. பாடுகள் பட்டு மரித்தாரே நமக்காய் உயிர் கொடுத்தாரே, அவரை
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் எரிகோவை சூழ்ந்தோம் ஜெயம் கொடுத்தார் அவரை துதித்திடுவோம். நன்றிய பரபிரகா பரபல பரி பலதரபர Ura faratara barashi baraka fala bari baladara barak. Hallelujah. நன்றிய பாரு பிரகா ஃபரபா அப்படி நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோரே பிரகா ஃபரபா லதர பரி பலதர. Hallelujah. நன்றிய பாரு பிரகா ஃபரபா லதர பரகா ஃபல பரி பலதர பரக். Ura prabara shabaraka falabari baladara kabari baladarama. Hallelujah. யோர்தானை கடந்து அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்து அவர் துதியார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம் என்றென்றுமாய் வாழ்வோம். நன்றியப்பா. யோர்தானை கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. எரிகோவை தகர்த்தோம் அவருடைய துதியினால். ஹல்லேலூயா. துதியினால் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. நாம் துதிக்கும் போது தேசத்துல காணப்படுகிற எல்லா எரிகோ கோட்டைகள், சத்ருவின் கோட்டைகள், சத்ருவின் திட்டங்கள் தகர்ந்து போகும். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல ஆவியில நிறைஞ்சு நல்லா துதிங்க. லாபா ராகாஃபா லாபா ரீபா லாதா ராகாபா ராஃபா லாபா. தேசத்துல பூமியில தேவ ஜனங்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களும் இயேசுவின் நாமத்தாலே தகர்ந்து விடுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ராகாஃபா லாபா லாபா. நல்லா துதிங்க துதிங்க. துதிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் தேசத்தை மூடுகிறது. ரே ராகாஃபா லாபா ராபா. ஓ ராகாஃபா லாபா லாபா ரீபா லாதா ராபா. எல்லா வலுசற்பங்களும் எரியட்டும். சூடான்ல தேவ பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா கிரியைகளும் எல்லா போராட்டங்களும் எரியட்டும் எரியட்டும். தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும். எந்தெந்த பகுதியில எந்தெந்த தேசத்துல தேவ பிள்ளைங்களை ஒடுக்குறாங்களோ அங்கெல்லாம் உங்க அக்கினியை வெளிப்படுத்துங்கப்பா. உங்க அக்கினி இறங்கட்டும். சத்துருக்களை பச்சிக்கட்டும். ராபா ராகாபா லாபா ரீபா லாபா. அக்கினி இறங்கி சத்துருக்களை பச்சிக்கட்டும். தேவ பிள்ளைங்க பாதுகாக்கப்படட்டும். எல்லா மந்திரவாதங்கள் எரியட்டும். தேவ பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா மந்திரவாதங்கள் எரியட்டும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி நன்றியப்பா. நல்ல நல்ல அந்நிய பாசையில் தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா அந்த மழைக்காலங்கள்ல அப்பா எந்த வெள்ளமும் எங்கு வரக்கூடாதுப்பா. ஒரு சேதமும் ஒரு மக்களுக்கு வரக்கூடாது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த வெள்ளங்களும் புயலோ வரக்கூடாது. எந்தெந்த இடத்துல புயல் அப்பா காணப்படுகிறது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தை வழியிலிருந்து போவதாக 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 போவதாக. ராகாபா ராகாபா லாபா. ஒவ்வொரு எந்தெந்த பகுதிக்கு மழை தேவை அங்கு ஆசீர்வாதமான மழை பெய்வதாக சொல்லுங்க. ஓ கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ்ல பார்க்கும்போது எத்தனையோ இடங்கள்ல இப்பதான் விதைச்ச அந்த நிலங்கள் தண்ணினால சேதமடைஞ்சிட்டு அந்த விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் தேவையான பணங்களை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கட்டும். அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வடிஞ்சு ஒண்ணெல்லாம் போட்டு உலர்ந்த வெட்டாந்தரையை உலர்ந்த ஆமீன் கடலை வெட்டாந்தரையை போல மாத்தின தேவன், உலர்ந்த தரையை போல மாத்தின தேவன். எந்தெந்த ஆமீன் வயல்கள்ல தண்ணி கெட்டி கிடக்குதோ தேவையில்லாத தண்ணீர் எல்லாம் வற்றி போவதாக சொல்லுங்க. வற்றி போகட்டும் இயேசுவின் நாமத்தால். பயிர்கள் நிலங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஓ விவசாய நிலங்கள் வாழ்வாதாரங்கள் இயேசுவின் நாமத்தாலே
பாதுகாக்கப்படட்டும் அப்பா. அந்த மழை நாட்கள்ல எந்த வைரஸ் காய்ச்சல ஒருவரையும் தொடக்கூடாது. ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம். எல்லா வைரஸ் கிருமிகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். நன்றியப்பா. படைப்பின் காரணனே நன்றியப்பா. நீரே படைப்பின் காரணரப்பா. எல்லா மக்களுடைய வாழ்வாதாரம் உடைய கரத்துல இருக்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரம் செழிக்கட்டும்பா. நன்றியப்பா. ரே பிராகா பரபல தரபர ஷபரக பரபரதன. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. ஆமென். கூட நடத்துங்க. எல்லா மகிமை மக்கே இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். பரக பரபர தரபர ஷபரக பரப. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரே பிராகா பரபர. பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. உங்கள் யாரும் இந்த தெபரால் பெண்கள் ஜெபத்துக்கு இயேசுவின் நாமத்தால் ஹல்லேலூயா வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வேத பகுதி ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் நம்ம சில வசனங்களை வேகமாக தியானிப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாக இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எங்களை மாம்சத்தின்றி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புலனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செயல் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல குறிப்பிட்டார். ஹல்லேலூயா. அவரை குறித்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஹல்லேலூயா ஆண்டு இந்த பூமியில் அந்த நாள்லேருந்து இந்த பூமி உண்டாக்கப்பட்ட நாள்லேருந்து அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாக யாரெல்லாம் நடக்க மனதாக இருக்கின்றார்களோ, ஆண்டரை யார் நேசிக்கின்றார்களோ, ஆண்டுக்காக யார் வாழ்ந்தாங்களோ, ஆண்டுக்காக யார் ஓடுறாங்களோ, அதிகமாக வைராக்கியத்தோடு அதிக ஜபத்தோடு அதிகமான பிரியாசத்தோடு அதிக தாகத்தோடு அதிக வாஞ்சியோடு கூட இன்னும் நீங்கள் வேணும் நீங்கள் வேணும் அப்பா உங்கள் வல்லமை வேணும் என்று ஹல்லேலூயா. எனக்கு பாவம் வேண்டாம், பர்ஸ் வேணும் ஆண்டவரே, எனக்கு பணம் வேண்டாம், நீங்கள் போதும், நீ உங்கள் அன்பு போதும் என்று வாழ்கின்ற வாழ்க்கையில் கிறிஸ்துக்காக எதையாவது வாழ வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும் என்று அப்படி உண்மையாய் தேவனுக்கென்று வாழ்கின்ற பணத்துக்கும் உலகத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஹல்லேலூயா சிலுவையை முன்னால் ஹல்லேலூயா உலகமே பின்னால் என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் பிசாசனன் உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்க முன்பாக என்னை பகைத்தென்று நீங்கள் அறியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. உலகம் என்னை தெரிந்து கொள்ளுது, அதனால் உங்களையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்னை ஏற்றுக்கொண்டு அவங்களை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷப்படி கழிக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாம் உலகத்தான் அல்ல, அவர் உலகத்தான் அல்ல, அதே போல் நாமும் உலகத்தான் அல்ல. அதனால அந்த உலகத்தில் உள்ள சில காரியங்கள் சில நபர்கள் பிசாசுக்கென்று தன்னை விற்று போட்ட சில நபர்கள் அவங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த வலு சர்ப்பமான அந்த இயேசுவின் ஆவியானது எப்படி தாவீதை சீமையை தூஷித்தானோ, பரிசுத்தமான பிள்ளைங்களை பார்த்தாலே பிசாசுக்கு என்ன செய்யும், எரிச்சல் தான் வரும். அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இன்றைக்கும் அப்படிதான், இந்த நிமிடம் வாழையா அப்படிதான். காலையில் அவங்க கடந்து சென்றாலே அவங்களுக்கு எரிச்சல் வரும். இதில் நாம் தெரிந்து கொள்ள பிசாசு பிள்ளைகள் யாருன்னு, தெய்வ பிள்ளைங்க யாருன்று. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களை பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக எப்பொழுதுமே தூஷணங்கள், குற்றச்சாட்டுகள், போலியான குற்றச்சாட்டுகள், போலியான அவங்களை பற்றியான வதந்திகளை பரப்பிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு மிக எளிதாக பலவன் இருக்கிறது. வெறுவாயும் என்ன வாய்க்கிப்பான் அவளே கிடைத்தது போல். அதே போல் அவங்களுக்கு ஈஸியாக சமூக வலைதளங்கள் என்ற ஒரு கருவி இன்றைக்கு பயன்படுத்துகிறாங்க. எளிதாக யாரை குறித்தும் தூஷணங்கள், யாரையும் தவறான செய்திகளை,
ஈஸியாக இன்னைக்கு ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் இது ஈஸியாக பரப்புகிறாங்க. தொடர்ந்து திருநாய்களுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டு. ஆனால் அந்த நாய்க்கடுத்து ரேபிஸ் வந்து வருஷத்துக்கு 1-2 கேஸ் செய்தால், ஆனால் 30 லட்சம் 40 லட்சம் என்று பொய்யாக எல்லா காரியங்களையுமே, அரசியலையும் சினிமாலையும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு நபரை பற்றி பேசும் காரியங்களில் அவங்க மிகைப்படுத்தி பொய்யை கலந்து கட்டுக்கதையை கலந்து ஜோடித்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், செய்திகள், பேப்பர்கள் எல்லாமே தவறான காரியங்களை பரப்பி கொண்டு இருக்க. அதே போல் கிறிஸ்தவ ஜனத்தை குறித்தும் தேவ பிள்ளைகளை குறித்தும் அதிகமான இதுவரை நமக்கு பார்க்காத அளவு துணிகரமாக நாவாலே பேச கூனி குறுகிற அந்த வார்த்தைகளை அவங்க டைப் பண்ணி போடுறாங்க. குழந்தைகள் கூட இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத மறந்து ஆபாசமான அருவருப்பான வார்த்தைகள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பதிகிறாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் காணப்படுது. அந்த காலங்களில் அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்த அந்த காலங்களில் அப்போதான் சபை உருவானது. அப்பந்தான் அது பிறந்த புதிதில் அவங்களுக்கு எப்படி போகணும் என்ன பண்ணனே தெரியும். அந்த காலகட்டங்களில் ஆவியானரை பெற்றுக்கொண்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலன் பவுல் கர்த்தருக்காக அவர் வைராக்கியமாக கர்த்தரை முகமுகமாக சந்தித்து அவருக்கு உரிய திட்டங்கள் அபிஷேகம் கொடுத்து அவருக்கு நிறைய தரிசனங்கள் கொடுத்து அவரை பல காரியங்கள் வெளிப்படுத்தி அவரை நீ போய் பிரஜாதிகளுக்கு நீ நாமத்தை சொல்லி என்று அவரை ஸ்பெஷலாக அவர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவர் அனுப்பினார். அவர் வைராக்கியமாக அவர் சுற்றி திரிந்தார். ஆலையிலேயே அந்த சூழ்நிலையில் அவரை குறித்து பல தூஷணங்கள், அவரை பார்த்தன தரான வார்த்தைகள் அன்றைக்கு காணப்பட்டது என்று இந்த இடத்தை குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு முன்பாக நாங்கள் இருக்கும்போது தாழ்மையாக நடக்கிறோம், ஆனால் தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் அதே தாழ்மையாக இருக்கிறோம், அதே சாந்தமாக தான். உள்ளொன்று புறமொன்று இல்லை, நாங்கள் மாய்மாலம் செய்யவில்லை, ஒரே மாதிரி தான் நாங்கள் வாழ்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் தயை நான் முன்னிட்டு நான் சொல்கிறேன், நாங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கோம், நாங்கள் நடிக்கவில்லை, ஏமாற்றலே, வஞ்சிக்கவில்லை என்று தன்னை குறிப்பிடுகின்றார். அதே போல் நீங்கள் இவங்க ஆவியில் பேசலை, அவங்க மாம்சத்தில் பேசுகிறாங்க, அவங்களுக்கு தோண்டதான் சொல்கிறாங்க, அவங்க ஆவிலெல்லாம் பேசலை, ஆண்டு கூட கனெக்ஷன் இல்லை என்று இன்றைக்கும் தரிசனங்கள் பரலோகம் ஆண்டரை பார்த்தேன்னு சொல்லி நிறைய பிள்ளைங்களுக்கு கற்று வெளிப்படுத்தின்றார். அந்நிய பாஷையில் பேச ஆவிக்கிற மண்டலங்கள் அநேகம் உண்டு. எப்படி உலகப்பிரமான கல்விக்கு எல்லை இல்லையோ அதே போல் ஹல்லேலூயா பரலோகத்திலும் எல்லையே கிடையாது. ஹல்லேலூயா. அத்தனை மண்டலங்கள் போய்கொண்டே இருக்கலாம், அத்தனை ரகசியங்கள், அத்தனை பெட்டங்கள் உண்டு, அத்தனை நமக்கு கருவூலங்கள், அத்தனை மகிமைகள் உண்டு. சொல்லப்படாததும் வார்த்தையில் வர்ணிக்கப்படாததும் நம்ம கண்களால் காணப்படாததும் நம்ம இந்த மாம்ச சரீரத்தால் உணர முடியாத காரியங்கள். ஹல்லேலூயா. மாம்ச கண்ணு, மாம்ச காது, கேட்காத பார்க்காத மாம்ச இருதயங்கள் அறியாத காரியங்கள் தேவன் தன்னுடைய ஆவிலே அநேகருக்கு வெளிப்படுத்தி ஆவின் மண்டலங்கள் அநேகர் இன்றைக்கும் சென்று கொண்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதை சொல்லும் பொழுது முற்றிலுமாக இன்றைக்கு பரியாசமான ஒரு கூட்டம் எழும்பியுள்ளது. தரிசனம் பார்க்கறது தவறு, பிதாவை பார்க்க முடியாது, குமாரனை பார்க்க முடியாது, ஏசப்பா பார்க்க முடியாது, ஆவியனை பார்க்க முடியாது என்று அப்படிப்பட்டவங்களே பரியாசம் பண்றாங்க, பொய்யர் என்று சொல்லிக்கொண்டு அவங்கள கணதைக்கு சென்று இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இன்னைக்கு காணப்படுகிறது. நாம் இப்பொழுது எங்கு இருக்கும் என்ற உணர்வு இல்லாமல் பழைய நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து முடித்து புதிய ஆவின் பிரமாணத்தை தொடங்கினார். ஹல்லேலூயா. நாம் சீனாய் மலையில் அல்ல, சீனாய் மலைக்கு செல்லுறதுக்கு குறிப்பிட்ட ஆசாரியன், அந்த குறிப்பிட்ட கோத்திரத்தில் யூதா கோத்திரம், இந்த கோத்திரம் மற்ற லேவியன் யூதா மட்டும்தான் அங்கே போக வேண்டும், அவங்க தான் செய்ய வேண்டும், மற்ற யாரும் போகக்கூடாது, மற்ற யாருக்கு அந்த உரிமையே கிடையாது. இந்த கோத்திரம், இந்த ஜாதி, இந்த இனம் தான் போகணும், அவங்க தன்னை அவ்வளோ பரிசுத்தப்படுத்தணும், யாரும் ஈஸியாக ஆண்டு போக முடியாது. இப்படி பல காரியங்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு நாம் வந்தது சீனாய் மலை, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாராவை நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் தைரியமாக கிருபாசனத்தில் எபிரேயர் 13 சொல்லப்பட்டபடி நாம் சீனாய் மலைக்கு சேர்ந்து விட்டோம். புது உடன்படிக்கை மத்திய சில இயேசுட்ட வந்துட்டோம். தேவனுடைய நியாயாதிபதி, எல்லாருக்கும் நியாயாதிபதி தேவன்கிட்ட சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. பறந்து பேச ஆவியான்ட்ட சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. சர்வசங்க சபைக்கு சேர்ந்துட்டோம். ஆலோசனை சங்கத்துக்கு சேர்ந்துட்டோம். கோடான தூதர்களும் ஹல்லேலூயா பஸ்ஸாங்களிடத்தில் நம்ம சேர்ந்து விட்டோம். நம்ம விரும்பினா பார்க்கலாம். நம்ம ஆவியில ஜெபிக்க கர்த்தர் உங்களை மண்டலங்களை கொண்டு செல்ல அந்த ரகசியங்களை, ஹல்லேலூயா, மூப்பர்கள், ஆலோசனை சங்கங்கள், தூதர்களுடைய ரகசியங்கள், அவங்க வீட்டை பற்றி, அவங்களுடைய பணிகளை பற்றி,
ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு அவங்க துதித்து கொண்டே இருப்பாங்க என்று கிடையாது. ஷிஃப்ட் மாற்றி துதிப்பாங்க. அவங்களுக்கும் தங்கறதுக்கு இடங்கள் உண்டு, அவங்க இடங்களும் உண்டு. ஹல்லேலூயா. அதே போல் எப்போவுமே ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாமே உண்டு. அந்த ரகசியங்கள் இன்றைக்கு சொன்னால் பரியாசம் பண்றாங்க, மாம்சத்தில் பேசாங்க என்று இப்படிப்பட்ட காரியங்கள் அன்றைக்கும் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்கின்றார், நீங்கள் சொல்கிறீங்க எங்களை ஹல்லேலூயா மாம்சத்தின்படி நாங்கள் நடக்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம், நாங்கள் தைரியத்தோடு உங்கள் முன்பாக நாங்கள் எப்படி கண்டிப்பாக ஹல்லேலூயா நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவா இருந்தாலும் மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்யவில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் மாம்சத்தை நடக்க எச்சரிக்கையாக இருக்கோம். நாங்கள் ஆவியில் தான் நடக்கின்ற தவிர மாம்சத்தில் நடக்கவில்லை என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் மாம்சத்தின்படி யாரோடையும் போர் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்ய மாம்சத்துக்காக நாங்கள் கடன் செய்யவில்லை. எங்களுடைய ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ளவைகள். ஹல்லேலூயா. நாங்கள் மாம்ச பிரகாரமாக செயல்படவில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக செயல்பட்டு யாரையும் மாம்சத்தை பகைக்கவில்லை, மாம்சத்தை நாங்கள் போர் செய்யவில்லை, வெளிப்பிரகமாக சென்று யாருடன் வாக்குவாதம் பண்ணவில்லை, நாங்கள் சண்டையிடவில்லை. ஆனால் எங்களுடைய வாக்குவாதம் சண்டை யார் கூட தான், பிசாசோட. நம்முடைய எதிரி பிசாசு. அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். அவன் அழிக்க இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் எங்களை எத்துள்ளார். நாங்கள்லாம் ஸ்தானாபிகள் என்று அவர் உணர்ந்துள்ளார். அதில் குறிப்பிடுகின்றார், அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருக்கும் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட ஆண்டரத்தில் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான சிந்தனை. ஹல்லேலூயா. என்ன சிந்தனை என்றால், ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா பிசாசை எதிர்க்க அவனுடைய சர்வ அந்த தந்திரங்களை அறிந்து அவனை ஜெயிக்க தேவனுடைய சர்வ இறக்கங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். பவுல் எபேசியருக்கு எழுதும்போது குறிப்பிடுகின்றார், ஹல்லேலூயா தேவனுடைய சத்தத்தின் வல்லமை, அவருடைய வல்லமையில அவருடைய வலிமையில நம்ம பலப்பட வேண்டும். அவர் ஒரு 6 ஆயுதங்கள் குறிப்பிடுகின்றார். ஹல்லேலூயா. இடையில கச்சை எப்பொழுதுமே பைபிள் வாசித்து எப்போவுமே ஜெபித்துட்டு எப்பொழுதுமே வார்த்தை சொல்லி கொண்டு வேண்டும். அந்த கச்சையை சரியாக கட்ட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நம்மகிட்ட போகாமல் இருக்க முடியாது. அதே போல ரட்சணை மீன் தலை சிற நம்முடைய ரட்சிப்பை என்னைக்கோ ரசிக்கப்பட, என்னைக்கோ ஞானஸ்தானத்தை, என்னைக்கோ அபிஷேகம் அல்ல, ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு நாளாக கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய கைகளை ஆவின் பட்டயம் எடுத்து பிசாசு நமக்கு சோறு கொண்டு வர மனமடிவு, மனக்லேசங்கள், வேதனையை கொடுப்பான், டிப்ரெஷனை கொடுப்பான், தேவையில்லாத காரியங்களை எதையாவது யோசித்து ஜெபிக்கூடாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை கெடுக்கும் பொழுது அந்த ஆவின் பட்டத்தை எடுத்து நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல கால்களில் எப்பொழுது ஆயத்தங்கிற பாதரட்சி யாருக்கு ஆண்டத்தை பற்றி சொல்ல வேண்டும், அவனுடைய வரைக்கும் ஆயத்தமானும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எங்களுடைய ஆயுதங்கள் இப்படிப்பட்ட ஆயுதங்கள். ஹல்லேலூயா. அது சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆயுதங்கள். அது மனிதர் அல்ல, மனிதனை வீழ்த்த கர்த்தங்களுக்கு கொடுத்த ஆயுதங்கள் அல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியாவோட வேலைக்காரன் சொன்னாங்க, எலியாட்ட போய் ராஜா உங்களை வர சொன்னார் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஒரு 50 வரை வானத்து இந்த அக்னி நீங்கள் படிச்சுத்த சொன்னோன்னே அக்னி நிறுத்தப்படுது. பின்பு 2ஆம் 50 அனுப்பினார், அதுவும் பட்சிக்கப்பட போகுது. 3ஆவது அனுப்பும் பொழுது அவருக்குள்ளாக சரி ஓகே இப்படி 2 குரூப்பும் போயிட்டுது, நான் பார்க்க போயிட்டு போவார். ஆனால் அதே மாதிரி அவனுடைய சீஷர்களும் இவங்களை நான் பட்சிக்கு போட நீங்கள் உத்தரவா ஆண்டவர் தூஷி மாதிரி பேசும்பொழுது ஆண்டு நீங்கள் இன்னும் ஆவி உள்ளம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பேதுரு அன்றைக்கு ஆண்டரை பிடிக்க நைட்டு இரவு போகும் பொழுது அந்த கூட உள்ள செய்வனுடைய காதை ஒருத்தன் வேகமாக கோவத்தை வெட்டிடுவான். அந்த நேரத்தையும் ஹல்லேலூயா ஆவின் பிரமாணம் தொடங்கி அந்த காலத்தை ஆண்டு சொன்னார், அந்த இழந்த காலத்தில் ஓட்டுவார். இதுதான் ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவின் சுபாவம். ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தன்னுடைய சக விசுவாச தனக்கு கீழே உள்ளவங்களை உடனடியாக இப்படிப்பட்ட ஆவியில் நிறைஞ்சி உடனடியாக சபைக்கு லேட்டாக வந்து சபிக்கிறாங்க. அவங்கள நீங்கள் ஒரு நாள் வரலை, இந்த ப்ரேயருக்கு வரலைன்னா உங்களுக்கு சாபம் என்று
இப்படிப்பட்ட சாப வார்த்தைகளை பேசி பேசி ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் என்பதை அறிந்து நம்ம சபிக்க வேண்டியது நம்ம யுத்தமானது பிசாசு என்பது அறிந்து சக மனுஷனை பிசாசின் மகனான எண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அதிகமாக திருச்சபைகளின் ஊழியங்களையும் காணப்படுகிறது. கர்த்தர் இதை வெறுக்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆயுதங்கள் என்றைக்குமே பிசாசை எதிர்க்க வேண்டும். நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்க என்பது ஒரு பக்கம் துதிக்கிறது, ஒரு பக்கம் மன்றாடுது, ஒரு பக்கம் நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்துது, இன்னொரு பக்கம் அதில் ஆவில களி கூறுவது ஆலையிலே, இன்னொரு பக்கம் யுத்தங்கள் செய்வது, பல பேட்டர்ன்ஸ். ஒவ்வொரு நேரங்களும் ஆவியான நம்மளை ஒவ்வொரு விதமாக நடத்துவார். ஒரே மாதிரி எப்போ நடத்த மாட்டார். ஆலையிலையா அந்த புக்கில் உள்ள காரியங்களே பேசி எழுதி வச்சு ஒப்பிப்பது ஜெப வாழ்க்கை அல்ல. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையவே கிடையாது. நாம் முழங்கால் போட்டு நம்ம தனியாரையில் ஆண்டவர் நான் மட்டும்தான் என்று உணர்ந்து அவர் வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை நான் உணர்ந்துக்கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு பிசாசு ஜெயிக்கணும். என் வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என் கணவன் வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில், என் தொழிலில் உள்ள எல்லா தடைகளையும் சத்துருக்கணும், எல்லாவற்றையும் நாம் முறிக்க வேண்டும் என்று காலையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிரான போராட்டங்கள் இந்த பூமியில் வருகின்ற எல்லா போராட்டங்களையும் தேவனுடைய ஆவின் வல்லமினால் அவர் கொடுக்கின்ற ஆயுதத்தினால். அல்லேலூயா. நம்ம ஆவிலிருந்து ஜெபிக்க தேவனுடைய அக்கினி அபிஷேகம் நம்ம நிரப்பும். நம்ம மேலே மேலே செல்ல இந்த கைகள் அக்னியாக மாறும். இந்த கைகள் ஒரு பட்டயமாக மாறும். இந்த கைகளை ஒரு அபிஷேகம் இறங்கிருங்க. நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அல்லேலூயா அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைஞ்சு இந்த கையை உயர்த்தி ஜெபிக்க அல்லேலூயா வான மண்டலம் கிரேசன புல்லாவின் சேனைகளை கர்த்தருக்கு வெளிப்படுத்துவார். உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய ஊழியங்களை, உன்னுடைய சபையில் உனக்கு எதிராக இந்த ஆவிகள் இந்த டைமில் செயல்படுது, இதை நீ கட்டணம் எரிக்கணும் என்று கர்த்தங்களுக்கு பல நேரங்களில் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்தின் உரிமைகள் அல்ல. மாம்சத்தை பேச்சோ, மாம்சத்தை பெருமையோ, மாம்சத்தினால நான் இதை ஜெயிப்பேன், நான் அதை செய்வேன், எனக்கு இவங்க பழக்கம், எம்எல்ஏ பழக்கம், எம்பி பழக்கம், எனக்கு சிஎம் பழக்கம் என்று அப்படி நம்ம மாம்ச பிரகாரமாக பிசாசானவன் துன்மார்க்கனை குறித்து வேதம் சொல்கிற யோபுல அவனுடைய வானம் மட்டும் எட்ட பேசுமா. அதாவது இந்த பூமி எனக்கு தான், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு தெரியாத ஆட்களே கிடையாது என்று அப்படி பேசுவாங்க. அவங்களுடைய கண்கள் கொழுமை எடுப்பாய் பார்க்க, அவங்க பெருமினால் மூடிக்கொள்வாங்க. அதே போல் கொடுமை ஆடைப்போல் உடுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆயுதமாக நம்முடைய ஆயுதங்கள் இராமல் அல்லேலூயா நம்முடைய ஆயுதங்கள் எப்படி இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளைகள் அதை சொல்கின்றார். சொல்லிவிட்டு அது எப்படிப்பட்ட ஆயுதங்கள், அதை வச்சு என்ன செய்யறேன்னு சொல்கின்றார். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகின்ற அறிவுக்கு விரோதமாக எழுகின்ற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியா நாங்கள் சிறைப்படுத்துகின்றோம். அல்லேலூயா. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அல்லேலூயா அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்ட அழிச்ச நோக்கம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையில எழுகின்ற காரியங்கள். இறைமையன் சொல்கின்றார், இருதயமே மகா கேடுள்ளது, மகா அருவருப்புள்ளது. அதிலிருந்து கெட்ட சிந்தனைகள், பிறரை பற்றின பொறாமை எண்ணங்கள், எரிச்சல், பேராசைகள், பொருளாசைகள், கலகங்கள், பொய்கள், புரட்டுகள், அருவருப்புகள் எல்லாமே எங்கன்னு வருது? இதயத்தில் வருது. அந்த இதயத்தை நம்ம ஆண்டுகிட்ட கொடுத்தா, ஆண்டு ரத்தத்தினால கழுவுனா அவர் ஆண்டவரை நிதியான மாற்றுகின்ற ஒப்பு கொடுக்கும்போது நம்மால் அது முடியாது. நம்மால் மாம்சத்தில் முடியாது. நான் பொய் பேசக்கூடாது, நான் நல்லா ஜெபிக்கணும், நான் உலகப்புறமாக வெளியே அதிகமாக சுற்றக்கூடாது, தேவ பாட்டில் காத்திருக்கணும், நான் ஃபாஸ்டிங் இருக்கணும், நான் சினிமா பார்க்கக்கூடாது, நீ தவறு செய்யக்கூடாது என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம ட்ரை பண்ண நம்மளால முடியாது. தேவ பலத்தினால், தேவனுடைய வல்லமையினால் அவரால் முடியும். என்னை பலப்பட்ட கிறிஸ்துவினால் எல்லாரும் செய்ய பலன் என்று ஆண்டவரே நீங்க என்னை உங்களை போல மாற்றுங்கப்பா, நான் உங்களை போல மாறணும், உங்களை போல நீடி சந்தமா, உங்களை போல பொறுமையா, உங்களை போல இச்சை எடுக்குமா, நான் உங்களை போல மாறணும் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அவர் தன்னுடைய பலனை கொடுத்து ஹல்லேலூயா பலவீனவன் தன்னை பலவான் என்று சொல்லக்கூடாது. அவர் தன்னுடைய பலனை தன் வலிமை நமக்கு கொடுத்து ஹல்லேலூயா அப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களையும் நம்ம நினைச்சுவாரா கிறிஸ்துக்குள் ஹல்லேலூயா நம்மை கீழ்பட்டு நம்மை சிறைப்பட்டார். கிறிஸ்துக்குள் இருந்தால் பல எல்லா காரியங்களும் ஒளிந்து போக வேண்டும். நம்முடைய பேதர் எழுதும் சொல்ற உங்களுடைய மனதை அறையை கட்டி கொள்ளுங்க, உங்க மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியங்கிற கட்சியை வச்சு மனதை நிறைய கட்ட வேண்டும். ஏனென்றால் இருக்கின்ற எல்லா கருவிகள் எல்லா காரியத்திலையும் இந்த மனது எரிதான் மிக மோசமானது. எந்த சூழ்நிலையிலும் மனிதனை தடம்புரல வைக்கின்ற காரியங்கள் எவ்வளவு ரசிக்கப்பட்டு எவ்வளவு பரிசமாக இருந்தாலும் பிசாசு அந்த இதயத்தை
இந்த பூமியில வாழ்ற வர கடைசி நொடி வரை ஆண்டு வருகையில செல்ற அந்த நொடி வரை ஆண்டுக்கு எதிரான காரியங்களை செய்வித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. வெளிப்பட்ட சொல்லப்பட்டபடி அந்த வலு சர்ப்பம் என்ன செய்யுமா, பரிசுத்தவங்களோட கூட போராடுமா. அவங்க யாரு, அந்த பசங்க யாருன்னு வேதம் சொல்கிறது, அநேக நீதிக்குட்பட்டவங்க ஆகாய மண்டலங்கள்ல ஜொலிக்கின்ற பிரகாசம் ஒன்று, அப்படிப்பட்ட பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்கள்ல 1/3 இது வீழ்த்தினது வேதம் சொல்கிறது. இந்த கடைசி காலங்களில் கத்தருக்கென்று வைரக்கமாக ஜொலிக்கின்ற அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு எதிராக குடும்பங்கள்ல, ஊழியங்கள்ல, கூட சுற்றார்ல, உறவினர்கள் கூட உள்ள இடங்கள்ல இப்படிப்பட்ட ஏசபின் ஆவிகளும் ஆகாப்பின் ஆவிகளும் வலுசர்ப்பின் ஆவிகளும் அதிகமாக தேவ ஜனங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த சர்ப்பத்தின் விஷம் அவங்களுடைய நாவு என்ன மாதிரி இருக்கணும், உள்ள உண்ண பட்டயங்கள் அவங்க நாவில் சர்ப்பத்தின் விஷம் வைக்கிறது. அவங்க பேசுகிற பேச்சில் அவங்க அப்படி பேசினா அந்த தேவனுடைய பிள்ளைங்களுடைய இருதயங்கள் துவண்டு இனி ஊழியமே வேண்டாம் என்று விட்டுட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை அவ்வளவு காரியங்கள் காணப்படுகிறது. ஒரு வீடியோ அப்படி பார்த்தா இனிமேல் நம்ம ஊழியம் பண்ண வேண்டாம், ஊழிய வாழ்க்கை வேண்டாண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம் என்று அவங்க பின்வாங்கி போயிறாங்க. அவ்வளவு மோசமான காரியங்கள் காணப்படுகிறது. ஒரு ஆத்மா ஆண்டு 2 இழுக்கிறது எவ்வளவு கடினமான காரியம். இன்றைக்கு ஊழியம் செய்வதே இன்னைக்கு மிக கடினமாக மாறிக்கொண்டு வருகின்ற காலங்கள், எல்லாத்தையும் சத்துரு தடை போட்டுக்கொண்டே வருகின்றார். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் எவ்வளவு மற்றவங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டும், நம்முடைய காரியங்கள் மற்ற காரியங்களை ஆற்ற வேண்டும், மற்றவங்களை கீழே விழ தள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. நம்முடைய ஆயுதங்கள் மாம்ச பிரகாரமாக ஒருவனை வீழ்த்துக்காம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நாவுகள் ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. பிறரை சபிக்கோ, பிறரை புறம் பேசோ, பிறரை குறித்து அவதூறாக பேசோ தேவன் நமக்கு நாக்கை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஜீவன மரணமாக்க அதிகாரத்தில் இருக்க நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நாம் அவரை போற்று துதிக்கணும், மற்றவங்களை பூஸ்டப் பண்ணி பேச வேண்டும். அதை கத்த விரும்புகின்றார். அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம கொண்டு வர வேண்டும். தர்க்கங்கள், தேவையில்லாத தர்க்கங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வாழ்ந்த காலங்களை குறித்து சொல்லி நிறைய காரியங்கள் காணப்பட்டது. முக்கியமாக விருத்த சேதனம் இல்லாமல் அந்த காரியங்கள் குறித்து அப்பந்தான் கிறிஸ்து இயேசுக்கள் வந்தாங்க. யூதர்களுடைய முறைமைகள் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாம்ச பிரகாரமாக விருத்த சேதனம் தேவையில்லை. நம்முடைய இந்த சரீரத்தை ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நம்ம ஜீவனை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நம்ம பண்ற புத்தியில் ஆராதனை. நம்ம ஆவிக்குரிய வித்தியாசம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை அவர் சொல்லும் பொழுது அநேகர் ஏற்றுக்கொள்ளி, சிலர் பேதுரு கூட ஒரு இடத்துல மாயமானார் என்று பவுல் குறிப்பிட்டார். மிகப்பெரிய மூப்பர் என்று சொல்லப்பட்ட அவர் கூட ஐயோ உலகத்துக்கு சேர்ந்து போறாரே, ஒத்து போறார் என்று அவருக்கு மிக வேதனை. இன்றைக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய பசுவான்கள் கூட உலகத்தான் போல சபைகளில் ஜாதி இன பணவெறி வைத்து ஜாதி பற்றி பேசுகிறாங்க. உயர்ந்தவனுக்கு ஒரு மரியாதை, தாழ்ந்தவனுக்கு அதிகமாக கணக்கு கொடுக்குற பிள்ளைங்களுக்கு கணக்கு கொடுக்காதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் படித்தவங்களுக்கும் வெளிப்படையாக வேறுபாடு காட்டுறாங்க. வேதத்தில் கத்த சொன்னார், நீ விருந்து பண்ணும்போது கை கால் இல்லாதவங்களை, கண்கள் தெரியாதவங்களை, முடமாக்கப்பட்டவங்களை, அப்படிப்பட்டவங்களை, கண்ணு தெரியாதவங்களையும் அவங்களுக்கு கூட்டக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு திரும்ப உனக்கு கொடுக்க முடியாது. நீ அப்படி கொடுக்கும்போது பலவத்தை உனக்கு பல மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் நாளில். ஆனால் இன்றைக்கு யார் அப்படி செய்கின்றார்கள்? வேதவசன்படி இந்த வசனத்தின்படி இந்த ஸ்கேல் படி நம்மளை அளந்து கத்த பலவத்துக்கு அனுமதித்தால் இன்றைக்கு இருக்கின்ற யாருமே பலவத்துக்கு போக முடியாது. ஒரு நபர் கூட 1% கூட போக முடியாது. ஆனால் கத்த கிருபையும் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மிகுந்த மனதிற்கும் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம நம்மளால முடியாது, ஆனால் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. வீணான தர்க்கங்கள், இப்படிப்பட்ட தேவையில்லாத தர்க்கங்கள், ஒரு இடத்த தர்க்கம் பண்ணா அந்த இடத்தை நம்ம விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வீண் தர்க்கங்கள், வீணான கதைகள் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. பக்தி வித்துக்கு ஏதுவான காரியங்கள் தான் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட தர்க்கங்களை தேவனை அறிகின்ற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையான எண்ணங்களையும் நான் என்ன செய்ய நிர்மூலமாக்கிறேன். எனக்கு தேவை நான் தேவனை அறிய வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் நான் இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்ட சேர்த்துக்கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. நான் இன்னும் உங்க இன்னும் உங்க மகிமை பார்க்கணும். நான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்துட்டு இருக்கணும். நான் இன்னும் உங்க ஆழத்தில் இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும். உங்க ஆழங்கள், ஆண்டுடைய ஆழங்கள் உண்டு, பிதாவின் ஆழங்கள் உண்டு, இயேசுவின் ஆழங்கள் உண்டு,
பரிசுத்தாவின் ஆழங்கள் உண்டு. அதே போல சாத்தான் ஆழங்கள், இந்த உலகம் இன்றைக்கு அதிகமாக இருளின் ஆழங்கள் சாத்தான் ஆழங்கள் அறியுது. ஆனால் ஆண்டரை பற்றி அறிந்த அறிவு இன்றைக்கு அநேக ஜனத்துக்கள் இல்லை. ஆண்டர் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி என்னை ஆசிரியங்க, பிள்ளைங்களை ஆசிரியங்க, குடும்பத்தை ஆசிரியங்க, இப்படிப்பட்ட சிந்தியோடு கூட இருக்காங்க. ஆனால் தாகம் வேண்டும், தாகம் உள்ளன்மையில ஆண்டு தண்ணீர் ஊற்றுவாராம். ஏன் நீங்க தாகமாத்தீங்க, நீங்க வந்து ஜீவத்தண்ணீர் இலவசமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த நதி எங்கெல்லாம் போகுது ஆரோக்கியம், செழிப்பு, பரிசு உண்டாயிக்கொண்டே இருக்கும். இன்னும் தானியேல் போல சமூகத்தில் உட்காந்து, எசேக்கியேல் போல, எசேக்கியா ராஜா போல, ஹல்லேலூயா, யோசா போன்று, யோவான் போன்று தனித்து இருக்கும் பொழுது ஹல்லேலூயா தனி ஜெப நேரங்கள், யாரும் இல்லாத தனி நேரங்கள், அறையை போட்டி அந்த இடத்துல பிதாக்கு நம்ம ஜெபம் பண்ணுது, நம்ம காரியங்கள் கத்த நமக்கு விலங்கு வளம் கொடுப்பார். ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, நான் ஆண்டவரை அறியணும், ஆண்டவரை இன்னும் நான் அப்படியே வல்லமே, அப்படியே அன்பை நான் ருசிக்கணும், அப்படியே மகிமை நான் இன்னும் பார்க்கணும். எவ்வளோ காணாத பரலோகம் என்பது மிக பரந்த இடம். இந்த பூமி வெறும் அவர் கால் வைக்கிற இடம் தான், வெறும் கால் வைக்கிற இடம். ஹல்லேலூயா. பாதப்படி அவ்வளவுதான். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அவ்வளவு ஆழங்கள் உண்டு. அந்த ஆழங்கள் அறிய வேண்டும், தேவனை நான் அறிய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா, நான் அறியணும் ராஜா, நான் உங்களோட எல்லா காரியங்களும் கற்றுக்கொள்ளணும், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்பா, அவங்க அப்பா ஆவியானரை பற்றி, பலோத ராஜ்யத்தை பற்றி, அப்பா நரகத்தை பற்றி நான் அறியணும் ராஜா. இன்னும் வல்லமை வரங்களை பற்றி அறிய வேண்டும். இன்னும் அந்த தாகம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம போகணும், எனக்கு ஜெபிக்கணும், இன்றைக்கு பாஸ் ஜெபிக்க சொன்னாங்க, ஒளியக்கா ஜெபிக்க சொன்னாங்க என்று கிடையாது. நான் இன்றைக்கு இருக்கணும், நான் ஆண்டரை பார்க்கணும், முகமுகம் பார்க்கணும், அவர் வந்து என்னை தொடணும், அவர் வல்லமை உணர வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நானும் ஏசபாவும் நான் ஜெபிக்க இப்போ உட்கார, நான் இந்த கூட்டத்துக்கு செல்கின்றேன், நான் இந்த சபைக்கு செல்கின்றேன், அங்கே யாரும் இல்லை, நான் யாரையும் பார்க்க போல, நானும் இயேசுவும், இயேசு என்னோட பார்க்கின்றா, இயேசு என்னோட பேசினாய், இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பற்றி ஆழங்களுக்குள் கொண்டு செல்லும் இந்த எண்ணங்கள் நமக்கு வேண்டும். இந்த எண்ணங்கள் வரும்பொழுது இந்த பூமியின் எண்ணங்கள் என்னாகும், நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. அந்த எண்ணங்களை என்ன கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியில் தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. நாம் கீழ்ப்படியும் போது வெளியே பிரகாரமாக உங்களை குறித்து என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் நீங்க உங்களுடைய தனி ஜெபத்திலும் தனி வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது உங்களை குறித்து அவதூறு பேசுவங்க தேவன் வெட்கப்படுத்துவார். உன் மீதோ தேவனை மீன் கீடம் பொக்கமான உன் சத்துக்கள் மீதிலோ வெட்கம் அவமானம் கர்த்தர் லட்சியாலமுடர். உண்மையில் எரிச்சல ஜனங்கள் வெட்கப்பட்டு போவாங்க. நானே கூனி கொய் ஒன்றுமே பொருளாக போயிடுவாங்க. அவங்களை குறித்து இவங்களை போல இப்படி இருக்கக்கூடாது என்று அப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டு ஆக்கிவிடுவார். ஹல்லேலூயா. காத்திருக்க தேவனுக்கு என்று காத்திருக்க காலங்கள் நம்ம இன்னும் மெருகேற்றும். உங்களை குறித்து யார் அவதூற பேசினா, உங்களை குறித்து யார் மனமடி பேசினா அதை நீங்க காதுல வாங்காதீங்க. என் நாமத்து நிமித்தம் அவங்களை என்ன செய்வாங்க, நிந்திக்கான் செய்வாங்க, தூஷிப்பாங்க, பொய்யான காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா நீங்க களி கூறுங்கள் என்று சொல்கிறது வேதம். மற்ற யாரில் சந்தோஷப்பட்டு கழிவுகள். பலவத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். பூமியில அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு பிறால குற்றஞ்சாட்டப்பட்டு ஹல்லேலூயா. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டோட அவ்வளவு க்ளோஸாக இருந்துட்டு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மற்றவங்க சொல்லின்ற வார்த்தையை வச்சு இவங்க இப்படிதான் சொல்லி பாயிண்ட் பண்ணி அவங்கள மனமடி உண்டு பண்ணி அவங்கள ஊழியம் செய்யாம அவங்கள விரட்ட அத்தனை பேருக்கு தேவன் கீழ்ப்படியாத அந்த நபர்களுக்கு என்ன கொடுப்பாரா? ஹல்லேலூயா. பவுல் சொல்கின்றார், நீதியில தண்டனையை நான் செலுத்த நாங்கள் ஆயத்தமாக்கின்றோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க ஆவில ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா அவங்க மூலமாக கர்த்தர் ஆக்கினை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் தேவதூதர்கள் நியாயந்திருப்போம் என்று வேதம் சொல்கிறது. நமக்குள் தேவன் வச்ச அந்த அபிஷேகம் பலவான்களை கட்ட, ராஜாக்கள் இடைக்கட்டில் அவிழ்க்க, அவங்கள சிறைப்படுத்த, அவங்கள சங்கில கட்ட அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுத்தார். நாம் துதிக்கும் போது ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட அதிகாரங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் பாதாளத்தில் உள்ள நபர்களோ பாதாளத்தில் உள்ள காரியங்களோ சபையை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அவர் நம்ம கையில கொடுத்த அந்த கீ, அந்த சாவி, பரலோகராஜ்யத்தின் திறவுகள் நமக்கு கொடுத்தாரு. ஒருவருமே பூட்டவே முடியாது அவர் அடைச்சா. அப்படிப்பட்ட கீயை நம்ம கையில கொடுத்தாரு. ஒருவருமே திறக்க முடியாது, அவர் அடைத்தால் திறக்க முடியாது, அவர் திறந்தா அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா திறவுகோள்களை சாவிலே கத்தாம கையில கொடுத்துள்ளார். சர்ப்பங்களை தேலை மிதிப்ப நான் சத்தனுடைய எல்லா வேலையும் நான் மேற்கொள்வேன். என்ன ஒண்ணு செய்தப்பட்டாது. உலகம் என்னை மேற்கொள்ளாது, பாதாளம் என்னை சொல்லுங்க மேற்கொள்ளாது. சர்ப்ப
எப்போ என்னை மேற்கொள்ளாது, வலுசப்ப மேற்கொள்ளாது, இயேசுவின் ஆவியை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. நமக்குள் வைத்த அபிஷேகம் சொல்லுங்க, மேற்கொள்ளும் அபிஷேகம். தானியேல் போல உங்க சூழ்நிலைகள் உங்களை சுற்றி உள்ளவங்க பீரிக்கிறதுக்கு சிங்கம் போல உங்களை எப்போ அழிக்கலாம்னு நினைக்காங்களா, உங்களை சுற்றி கண்ணி வீசுறாங்களா, சர்ப்பங்கள் ஆறாங்களா, ஹல்லேலூயா சொல்லுங்க, இயேசு நாமத்தால் நான் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேல் நான் நடப்பேன், பாம்பு மேல நான் நடப்பேன், வலு சர்ப்பத்தை நான் மிதிப்பேன், பால சிங்கத்தை நான் கிழிச்சு போடுவேன். சொல்லுங்க, இயேசு நாமத்தால். ஹல்லேலூயா. நமக்குள் உள்ள வல்லமை, ஹல்லேலூயா, பாதாளத்தை மேற்கொள்ளும் வல்லமை. சிங்க கெபில பாட்டா அந்த சிங்க வாயை கட்ட அடைத்தார். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும்போது, நாம் ஜெபிக்கும்போது நம்ம சுற்றி அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் கர்த்தர் அவங்களை கட்டுவார், அடைப்பார் அவங்களை கர்த்தர். ஹல்லேலூயா. சடுதியா இது மக்கள் காயப்படுவாங்க. அவங்க நடக்கிற பாதை இருள், ஆனா நீதிவானுடைய பாதை ராஜபாதை. போக 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 பிரகாசம். ஆனால் துன்மாக்களுடைய பாதை போக போக இருள். திடீர்னு விழுவாங்க. நமக்கும் பிரச்சனை அவங்களுக்கு வரும். ஆனா நம்ம அந்த பிரச்சனை விழுந்து எழுந்து ஓடுவோம். நீதிமான் எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் திரும்ப திரும்ப கர்த்தரை தூக்கிட்டு கொண்டே இருப்பார். ஆனா துன்மார்க்கனுக்கு ஒரு முறை வந்தாங்க அத்தனை அழிந்து போயிடும். ஹல்லேலூயா. நமக்குள் உள்ள வல்லமை சொல்லுங்க, மேற்கொள்ளும் வல்லமை. ஹல்லேலூயா. அப்ப நீதியில தண்டனை யார் மூலமா ஆண்டு வெளிப்பட்டாரா? உங்களை யாரை தூஷித்தா குற்றப்படுத்தினா உங்க மூலமாக தேவன் வெளிப்பட்டார். நீங்க போய் செய்ய வேணும் அல்ல, நீங்க ஆவில நிறைஞ்சு யுத்தம் பண்ணணும், ஆவியில் வல்லமையில யுத்தம் பண்ணணும், மாம்சத்தில் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க, என்னுடைய ஆயுதங்கள் மாம்சத்தின் ஆயுதங்கள் அல்ல, அரண்களை நிர்மாக்கு தேவ பலமல்லவர்கள். ஹல்லேலூயா. வெளி தோற்றத்தினுடைய பார்க்க நம்ம அக்கத்தை அழைக்கவில்லை. மனுஷன் பாப்பான், நல்லா ட்ரெஸ் போட நல்லவங்க, அழகா இருந்தா நல்லவங்க, கலரா அப்படின்னு ஒரு எண்ணம். இதுதான் குட்டியா உள்ளவங்களை, கருப்பாளவங்களை, ஒரு மாதிரி அவங்க சரியான ட்ரெஸ் போட ஆடை போடல, அவங்களெல்லாம் ஒரு அற்பமாக பார்க்கின்ற உலகம். ஹல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட் பியூரா போட்டு அவங்க ரொம்ப பர்சன் நினைப்பாங்க, ஆனா இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்து மயங்க மாட்டார். உள்ளான ஹல்லேலூயா மனுஷன் முகத்தோட பார்ப்பான். கர்த்தரோ கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறவர், இருதயங்களை ஆராய்கிறவர். நம்ம எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். நம்ம உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் நின்னாலும் பேசினாலும் ஹல்லேலூயா சிரித்தாலும் அழுதாலும் அவர் அறிந்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு ஒரு நாள் வெளிப்பட்டார். அந்தரங்கத்தை பண்ணுகின்ற அருவருப்புகள், மற்றவங்களை கெடுக்க, மற்றவங்களுக்கு அழிக்க, மற்றவங்க பேச எல்லா குற்றச்சாட்டுகளும் ஒரு நாள் கட்ட வெளிரங்கமாக்குவார். அவங்க கட்ட ஒரு நாள் நியாயத்துக்கு கொடுப்பார். கண்டிப்பா கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. நம்ம வெளி தோற்றத்தின்படி அவர் சொல்றாரு, ஒருவன் தன்னை கிறிஸ்துக்குரிய என்று அவன் நம்பினா, நானும் கிறிஸ்துக்குரியனா இருக்கிற போல தாங்களும் கிறிஸ்துக்குரியலா என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்கடவன். ஹல்லேலூயா. நீங்க உங்களை சொல்றீங்கல்ல, நாங்க ரொம்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், நாங்க எல்லாவற்றையுமே நாங்க ஆவியில தான் பார்க்கின்றோம், அப்ப நானும் அப்படிதான் என்றார் சொல்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிதான் இப்படிப்பட்ட காரியங்கள் சபைகள் ஊழியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. வெளிப்படையாக ஹல்லேலூயா வெளிப்படையாக ஜெபித்தார், வெளிப்படை ஊழியம் செய்த அவங்க நியாயத்துக்கு கொடுக்காங்க. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்காரு, அவருக்கு தெரியும் யார் யார் எப்படி எப்படி என்று. அவர் தான் நியாயத்திற்கு கொடுப்பார், நம்ம இல்லை. ஹல்லேலூயா. தேவையில்லாம நம்ம பிறருடைய வசச்சொல்லிய பிறருக்காக நம்ம குற்றவாளிகள் ஏற்படுத்தப்படாமல் மற்றவாளிகள் குற்றவாளிகள் தீர்த்தா அதே தீர்ப்பு, அதே ஜட்ஜ்மெண்ட், அதே பாதையில் தேவங்களை நடத்துவார். நீங்க மறந்து பாருங்க. மற்றவர்களுக்கு நீங்க எதை அழைக்கீங்களோ அதே தான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். நாம் தேவையில்லாம மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம பேச வேண்டாம். நம்ம நாவுகளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நாவு ஆண்டவர் துதிக்க மட்டும் செய்யட்டும். ஹல்லேலூயா. அப்படி பேசுறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நாங்கள் மற்றவங்களை கொடுத்து பேசக்கூடாது. அப்படிப்பட்ட என்ன மாதிரி யாரை ஜெயிப்பா, என்ன மாதிரி யார் ஊழியம் பண்ணா, என்ன மாதிரி பாட்டு பாட முடியாது, என்ன மாதிரி இன்னைக்கு கீபோர்டு வாசிக்க முடியாது என்ற அநேக பெருமைகள் லூசிபர்கள் இருந்த அதே பெருமை இன்றைக்கு நிறைய காணப்படுது. ஒப்பு கொடுப்போம். தேவன் கண்டிப்பாக முதலாவது சபையில நியாயத்திற்கு தொடங்கும் காலம் வந்து விட்டது. தேவனுடைய நியாயத்திற்கு எங்க தொடங்கும்? தேவனுடைய சபையில. அந்த பெருமைகள், அகங்காரங்கள், மாம்ச காரியங்களை தேவன் அழித்து போட்டு தான் ஆண்டவர் நல்ல பாத்திரத்தை, சுத்தமான பாத்திரம், சாந்தமான பாத்திரம், உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் ஒளிச்சியாம கிறிஸ்துக்கு இல்லாம உலகம் பின்னால் கிறிஸ்து முன்னால் சொல்லி யார் ஓடுறாங்களோ, தன்னை தாழ்த்துறாங்களோ, தன்னை சாந்தம் வச்சாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைங்க கையில கட்ட எழுப்பில கொடுப்பார். உண்மையில ஸ்தானாதிகள், உண்மையில உக்ரானக்கான எழுப்பார். அப்படிப்பட்ட கையில தேசம் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்துக்கும் பணத்துக்கும் பின்னாடி போனே பெருமை பேச அப்படிப்பட்ட நபர் கையில தேவன் இந்த பூமியை இந்த எழுப்புல கட்ட கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா.
நான் உலக பிரகாரம் அல்ல, வெளி தோற்றமே அல்ல. வெளி தோற்றத்தில் வயிற்று போட்டாலும் நம்ம இருதயங்கள் கரைப்படத்தை மறந்து போக நான் ஒப்பு கொடுப்போம். பிறரை தேவையில்லாம நம்ம பேச ஆவியான ஒரு சுபாவம் யார் இருந்தாலும் குற்றப்படுத்த இன்னும் ஆண்டு கிடையவே கிடையாது. விபச்சாரப்படி விட ஸ்திரியை கூட இனி நீ போ பாவம் செய்யாது, இனி இப்படி செய்யாது, இன்னும் மறந்துருப்பேன் நான் ஆக்கம் தெரியுமா. இதுதான் ஒரு தகப்பனை எண்ணம். ஒரு வீட்டுக்கு சீமாமர் வீட்டுக்கு ஆண்டு இருந்து போகும்போது இவ்வளவு காஸ்டியான இதை கொண்டு அவருக்கு காலில் ஊத்துறாள் என்று பரியாசம அப்ப ஆண்டு சொன்னாரு, இவ வந்ததுலேருந்து என்னை முத்தம் கொடுக்க நீ முத்தம் கொடுத்தியா, கண்ணீரால் என் காலை கழுவ நீ செஞ்சியா. அந்த அவ்வளோ காஸ்ட்லி அவளுக்கு ரொம்பலாம் கிடையாது. அதை தன்னோட உள்ள விலையேறப்பட்டது என் காலில் ஊத்தினா நீ செய்தியான்னு கேட்டாரு. அப்ப யார் அதிகமா அன்புக்குறாங்களோ அவங்களும் ஆண்டு அதிகமாக மன்னிப்பார். அல்லேலூயா. எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுதோ ஆண்ட கணக்கு வைப்பார். யார் உண்மையா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார். யார் உண்மை இல்லாம இருந்தாங்களோ அவங்களோட உள்ள காரியங்கள் எடுக்கப்பட்டு போகிடும். இதுதான் அல்லேலூயா வேத பிரமாணம். அல்லேலூயா பரலோக பிரமாணம் இதுதான். அல்லேலூயா தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும், வெளி தோற்றத்தின்படி அல்ல. அல்லேலூயா. மேலும் அவர் சொல்லாரு, உங்களை நிர்மலமாக்குறதுக்கு அல்ல, உங்களை அழிக்க நாங்க அப்படி நினைக்க சொல்லல, பேசல. உங்களை ஊன்ற கட்டுகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமா நான் என்ன பாராட்டுவேன். அதனால எனக்கு கண்ணல உங்களை அழிக்கிறதுக்காக தேவன் என்ன யூஸ் பண்ணல, என்ன அபிஷேகம் பண்ணல, என்ன இந்த ஒளியத்துக்கு அழைக்கலை. அநேக பேரை நான் ஊன்ற கட்டுகின்ற. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வந்து போல் சொன்னாரு. லூக்கா 4 அவர் ஆலயத்துல போய் வாசித்தார். நொறுக்கப்பட்டவங்களை காயங்கட்ட, நறுக்கப்பட்ட ஆவி, உடைஞ்ச ஆவியை நான் ஊன்ற கட்ட. ஹல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பின் காலங்களை சொல்ல, காயப்பட இதயத்துக்கு காயத்தை ஆற்ற, நொறுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நான் ரட்சிப்ப சந்தோஷத்தை, அவங்க துக்கத்து பேர்ல நான் சந்தோஷத்தை கொடுக்க, ஒடுங்கி அழைப்பாங்க துதி நாடிய கொடுக்க. ஹல்லேலூயா. புலம்பு பேர்ல ஆனந்த தைலத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஊழியக்காண்டிய நினைவையா இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு அப்படிப்பட்ட தகப்பனை சுபாவம் சபைகள்ல ஊழியங்கள்ல திருச்சபையில மிக மிக குறைந்து விட்டது. உலகம் எதையோ நோக்கி ஏதோ ஒரு சபை, ஏதோ ஒன்று ஆராதனை, ஏதோ ஒன்று போய்கொண்டிருக்கிறது. பரலோகம் விரும்பும் காரியங்கள் இன்னைக்கு பூமியில் இல்லவே இல்லை. பரலோகம் விரும்பின சொன்ன தேவனுடைய சித்தம் இன்றைக்கு ஊழியங்களை குடும்பங்களை திருச்சபை இல்லவே இல்லை. ஆண்டவனுக்கு எல்லா அவர் ஸ்கேல் இந்த பைபிள் படி நம்மளை அளந்தா, ஒவ்வொரு வசனத்தை வச்சு நம்மளை அளந்து பார்த்தா இன்றைக்கு பொறாமை, வாக்குவாதம், கலகங்கள், மாம்சங்களை வெளியேறின இருக்கு எல்லாரும் தேவ பிள்ளைங்க. இதை பத்தி நம்ம ஆண்டு நம்மளை அளந்தா யாருமே பரலோகத்துக்கு இன்னைக்கு போக முடியாது. பரலோகம் எம்டி ஆயிரும், நரகம் தான் ஃபுல் ஆயிரும். ஆண்டு வேதனையாக பேசின பல காரியங்கள் இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. வெளிப்படையான கொண்டாட்டங்கள், வெளிப்படையான புகழ்கள், மனுஷனை மேம்படுத்த இடங்கள், ஆண்டரை மேம்படுத்த இடத்துல உட்காந்து மனுஷனை துதி பாடுது, புகழ் பாடுது. பணத்துக்காக, பதவிக்காக, அதிகாரத்துக்காக பப்ளிக்காக ரோட்லன்னு அடிக்கிறாங்க, சபையில ஆள்கிட்ட சண்டை போடுறாங்க, ஆபாசமா பேசுறாங்க, ஒரு டீம் இன்னொரு டீம். இப்படிப்பட்ட அருவருப்புகள் சபையில் நடக்குது. தேவன் சபையை சுத்திகரிக்க அவர் தன்னுடைய ஆயுதத்தை சாட்டை அவர் எடுத்துட்டார். இனி வருகின்ற காலங்கள் சபையை சுத்திகரிக்கும் காலங்கள். நாம் பயத்தோடு அவரை சேவிப்போம், நடுக்கத்தோடு கழிக்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு மடக்கம் வெளிப்படும். நம்ம அழியாம இருக்க முடியாது. அவரை பார்த்து நம்ம முத்தம் செய்வோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்களை ஊன்ற கட்ட, மற்றவங்களை அழிக்க அல்ல. அல்லேலூயா. நான் மற்றவங்களை தூக்கி விடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களை வார்த்தையால திடப்படுத்தமோ அவ்வளவு வார்த்தையை பேசுங்க. நல்ல அபிஷேகம் வார்த்தைகள். அல்லேலூயா. நாவின் வார்த்தைகள் அநேகர காயத்தை கட்டட்டும், சொஸ்தமாக்கட்டும். நல்ல சமாரி மாதிரி யாருன்னே பார்க்காம இன்றைக்கு உதவி செய்றவங்களோ திருமணமோ எதுவுமே என்ன ஜாதின்னு கேட்டான் செய்யறாங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல ரெட்டான் அவளை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது பிளட் ஏற்றும் போது இது என்ன ஜாதி ரத்தம் யாரா கேட்கறாங்க? இல்லவே இல்லை. இன்னைக்கு மத வெறுப்பு, ஜாதி இன வெறுப்பு அதிகமாக பேசப்படுது, திணிக்கப்படுகிறது. எல்லா இடங்களையும் உலகத்தான் பேசுறான். ஆனா சபைகள்லையும் இன்னைக்கு காணப்படுறது மிக வேதனை. ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சபை என்று கர்த்தர் அப்படிப்பட்ட மக்கள் கண்டிப்பாக பலகம் போக மாட்டவே மாட்டார்கள். பெருமையுள்ளது நபர்களுக்கு எல்லாரும் ஆண்டு ஏற்றுதான் இருப்பார். நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் உங்க சமூகத்தை அது பிரதியா இருக்கிறதாப்பா. மற்றவங்களை காயத்தை கட்டணும், பிசாஸ் நரங்களை நிர்மலமாக்கணும். தகப்பனே, நான் தேவ பலத்தோடு நான் ஜெபிக்கணும் ராஜா. மற்றவங்களை மூண்ட கட்டி எழுப்புனாப்பா. உமக்கென்று ஒரு கூட்டத்தை
ஆதாயப்படுத்தணும். ஒரு நல்ல லீடருக்கு அழகு மற்றவங்க குறைகளை கண்டு அதை வெளியில பப்ளிக் பேஸ்ல அவங்கள ஓப்பனா அவங்கள ஹேட் பண்ணி கிடந்து கொள்ளாம தனியா கூட்டு அவங்கள சொல்லி அவங்கள திருத்த வேண்டும். ஆண்டுச்சுன்னா ஒரு தப்புனா நீ முதல்ல அவன்கிட்ட தனியா போய் பேசு. அவன் கேட்கலன்னா அவனுடைய கூட வந்துட்டா சொல்லு. அதுலேயும் கேட்கலன்னா அதுக்கப்புறம் ஊரில் போய் சொல்லு. இன்றைக்கு உடனே டைரக்டா பார்க்க முடியல, பேச முடியல, சோஷியல் மீடியா போட்டு விட்டுறாங்க. அவங்க எங்கேயோ உள்ள பண்ணிட்டு போய் இவங்க எங்கேயோ இருப்பாங்க. அவங்களுக்கு அதை பார்க்க கூட நேரம் இருக்காது. அதை ஒன்றும் நம்ம புரியாம வியூஸுக்காக பணத்துக்காக இன்றைக்கு தாவீது சொன்னார், சவுல் அவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அவரை கொலை பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தானா சொன்னாரு, தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷனா கைப்பட மாட்டேன். அந்த சுபா இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த காரியத்தை நல்லா பேசணும், பிரசங்கம் பண்றோம். ஆனா அதை யார் எத்தனை கீழ் படிக்கிறாங்க, யார் அதை ஃபாலோ பண்றாங்க. பிரசங்கிக்கிற நான் தானே ஆதனைக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்பட்டன்னு பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட சுபா யார் காணப்படுகிறது. பிரசங்கம் செய்வது எளிது, ஆனா அதனை நடப்பது மிக கடினம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆண்டு நான் பவுலை போல ராஜா, என்னுடைய அபிஷேகம் தேவ பலத்துல நிறைஞ்சி பிசாசு அழிக்கணும், மனுஷனை சபிக்க அல்ல. பிந்தி வந்தால் சாபம், காணி கொடுக்கலாம் சாபம், தசமா கொடுக்கலாம் சாபம் என்று அப்படிப்பட்ட சுபாவத்தை தேவன் இருக்கின்றார். அப்படிப்பட்ட மகள் வளர்ந்துருமாக நம்ம ஜெபிக்கு வர ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்பா, அநேகரை உன் மண்டையில் இருக்கிற ஒரு கவியாக நம்ம மாற்றுங்க ராஜா. சொல்லுங்க. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. வார்த்தையில சொல்றது போல எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. வார்த்தையை போல எங்கள் வாழ்க்கை மாறட்டும். அநேகரை தூக்கி விடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அநேகருடைய காயம் கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அநேகர் ஐஸ்வர்யவான்களாக மாற்ற வார்த்தை எங்கள் வாயிலிருந்து புறப்படுவதாக ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றுங்க. பிரசனத்தினால் நிரப்புங்க, மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்கும்படியாக சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்கப்பா. நன்மை கிருபையும் தொடரட்டும். எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you.